அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் இளவரசர், சவுதி இளவரசர், கத்தார் மன்னர் உட்பட பல அரபு நாடுகளின் மன்னர்கள் அவசர உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்த அதிரடியான முடிவு மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதிலும் உள்ள சாலைகள் பரபரப்பாக உள்ளன. த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. அடுத்து நடுத்தெருவில் சண்டையிட்ட 2 வெளிநாட்டவர்கள், நாடு கடத்த போகும் உள்துறை அமைச்சகம், வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். கத்தார் மீது இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியதை கண்டித்து நேற்று ஜிசிசி நாடுகளான குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமன் ஆகிய நாடுகள் கத்தார் ஏற்பாடு செய்த அவசர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். முதலில் உரையாற்றிய கத்தார் மன்னர் தாமீம் பின் ஹாமத் அல் தானி அவர்கள் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாவை வன்மையாக எச்சரித்துள்ளார். மேலும் இஸ்ரேலின் கீழ்ப்படிந்து எந்த ஒரு அரபு நாடும் செயல்படாது என்றும் இஸ்ரேலின் கனவு ஒருபோதும் பலிக்காது என இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். இதற்கடுத்து உரையாற்றிய குவைத் இளவரசர் ஷேக் சபால் ஹலித் அல் சபா அவர்களும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பிராந்திய அமைதிக்கு எதிரான செயல் என்று கண்டித்துள்ளார். சவுதி அரேபியா இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்களும் இஸ்ரேலின் அத்துமீறும் போக்கை வன்மையாக கண்டித்து ஜிசிசி நாடுகளின் அவசர உச்சி மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். இப்படி ஒவ்வொரு அரபு நாடுகள் மன்னர் மற்றும் இளவரசர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார்கள். இப்படி ஒவ்வொரு அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியா இஸ்ரேல் சென்று நெத்தன்யாவை சந்தித்து பேசியிருப்பது அமெரிக்காவின் இரட்டை வேஷத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அரபு நாடுகள் நடந்து கொண்டிருக்கும் சண்டை தானாகவே முடிவுக்கு வந்தாலும் அதை அமெரிக்கா செய்ய விடாது போல் தெரிகிறது. ஏன்னா சண்டை நடந்தாதானே அமெரிக்கா தயாரித்து வைத்திருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் விற்பனையாகும். ஒவ்வொரு அரபு நாடுகளும் சமாதானமா போயிட்டு அமெரிக்காவுடைய ஆயுத விற்பனையை நடக்காது. அரபு நாடுகளை மோதவிட்டு பஞ்சாயத்து பண்ற வேலையை தான் அமெரிக்காக்காரன் பார்த்துட்டு இருக்கான். அரபு நாடுகள் அனைத்தும் என்னதான் அவசர உச்சி மாநாட்டு நடத்தினாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் வரை இந்த வளைகுடா சண்டை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள அனைத்து ஸ்கூல்களும் திறக்கப்பட்டுள்ளதால் குவைத்தின் சாலைகள் அனைத்துமே தற்போது பரபரப்பாக காணப்படுகின்றன. குவைத்துடைய த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்டின் கட்டுப்பாட்டு பிரிவு தலைவர் லெப்டினன்ட் கர்னல் கைதான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கையில், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சுமார் 300 அதிநவீன கேமராக்கள் மிக முக்கிய சாலைகளில் பொருத்தப்பட்டு 24 மணி நேரம் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அனைவரும் போக்குவரத்து சட்டங்களை பின்பற்றி நடக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த தகவல், குவைத்தின் முக்கிய சாலையில் 2 எகிப்து நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சண்டையிட்டுக் கொண்டதால் போக்குவரத்து ஸ்தம்பித்து மற்ற வாகனங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. உடனே தகவல் அறிந்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சண்டையில் ஈடுபட்ட 2 மசிதிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. விரைவில் இருவருமே நாடு கடத்த உள்ளதாக பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்து கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 21 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 29 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 24 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 15,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 23 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 26 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 81 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 12 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 23 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.